ஒரு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். சார் வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகுவதாக இன்று காலை அறிவித்த நிலையில மாலை முதலமைச்சருடனான இந்த சந்திப்பு, இதை எப்படி பார்க்கலாம்? ஆமா, இன்னைக்கு காத்தால நடைபயணத்தின் போது இருவரும் சந்திச்சாங்க. அது ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு அப்படின்னா அதை ஏத்துக்கலாம். அரசியல் உலகத்துல அது காமன் தான். ஆனா மறுபடியும் போய் சந்திக்கிறாரு அப்படின்ன உடனே அதுல ஒரு நிச்சயமா அதுல ஒரு முக்கியத்துவம் இருக்கு. ஆனா கட்டாயம் அது வந்துட்டு இப்ப ஒரு என்டிஏ இருந்து விலகினதுனால அவர் வந்துட்டு திமுக தலைமையிலான அந்த கூட்டணிக்கு வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவர் அதிமுகவினுடைய ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தவர். 3 முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா செல்வி ஜெயலலிதாவுடைய அனுசரணையோட அவர் இருந்தவர், ஆசீர்வாதத்தோடு இருந்தவர். எனவே அப்படியே ஒரு திமுகவினுடைய அணியோட போறது வந்துட்டு அவருக்கும் பலம் இல்லை, அதிமுகவுக்கும் நன்மை இல்லை. அப்ப இதையும் தாண்டி என்ன இருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சோம்னா, அவருடைய அரசியல் ரீதியிலே கருதக்கூடிய இபிஎஸ் தொடர்பான ஏதோ ஒரு விடயத்தை பத்தி இவங்க வந்துட்டு பேசியிருக்கிறாங்கன்னு தெரியுது. அதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியத்துவம் அந்த சந்திப்புலன்னு நான் கருதுறேன். ஏன்னா இபிஎஸ் வந்துட்டு தான் தன்னுடைய அரசியலுக்கு வந்துட்டு அரசியல் வாழ்க்கைக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு இடராகவும் தடையாகவும் இருந்து இபிஎஸ் தான் அவர் வந்துட்டு எதிரியா வச்சு இந்த அரசியல் அவர் முன்னெடுப்பாரு. எனவே அந்த இடத்துல ஒரு இபிஎஸ் தொடர்பா இவங்க 2 பேரும் முக்கியமான சில விவரங்களை பரிமாறிக்கொண்டிருக்க கூடும் அப்படின்னு நான் கருதுறேன். அது கொடநாடு எஸ்டேட் வழக்கு தொடர்பாக கூட இருக்கலாம்.